போர் நிறுத்த ஒப்பந்தம் உண்மையிலேயே முறிந்துவிட்டதா? ட்ரம்ப் ஈரானின் அடுத்த வியூகமும் பின்னணியும். போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஒரு மாதம் கூட முடியாத நிலையில மீண்டும் அமெரிக்கா ஈரான் மோதலில் ஈடுபட்டிருக்கு. இது சர்வதேச அளவிலையும் பாதிப்புகளை கடத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நிலையில அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிய என்னதான் காரணம்னு சற்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். துருக்கியின் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்திச்சாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அப்ப அவரு ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன பொறுத்தவரை முடிஞ்சிடுச்சு. ஈரான் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில சில நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்றாங்க, ஆனா பொது வழியில அவற்றை மறுக்கிறாங்க. இனி நேர்மையான முறையில ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு நம்ப முடியல. அவர்கள் பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள், மனநிலை சரியில்லாதவர்கள்னு தெரிவிச்சாரு. ட்ரம்போட இந்த அறிவிப்பால கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது, இந்திய பங்கு சந்தைகள் சரிவை கண்டது. ஐரோப்பிய பங்கு வர்த்தகத்திலும் இந்த அதிரடி அறிவிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேற்காசிய போர் பதற்றம் ஓய்ந்ததின் பலனை முழுசா உலக நாடுகள் உணர்வதற்கு முன்னாடியே மீண்டும் போர் பதற்றம் தொற்ற தொடங்கியிருக்கு. ஈரான் அமெரிக்கா இடையே ஜூன் 17ஆம் தேதி போர் நிறுத்த தொடர்பான அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்துல 14 அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. அதன் அடிப்படையில் ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து திறந்துவிடப்பட்டது. ஆனா ஈரான் கடலோர பகுதியில் உள்ள வழித்தடத்துல தான் செல்லணும், ஓமன் கடற்கரையை ஒட்டி ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தது. இந்த நிலையில மார்சல் தீவின் எண்ணெய் கப்பல் அல் ரஹாயத், சவுதி கப்பல் வெட்யான், லைபீரியா கப்பல் சைப்ரஸ் பிராஸ்பரிட்டி ஆகிய 3 எண்ணெய் கப்பல்கள் ஓமன் கடற்கரையை ஒட்டிய ஹார்முஸ் ஜலசந்தியை சமீபத்தில் கடந்தது. அதனால ஈரான் ராணுவம் தாக்குதலும் நடத்தியது. பதிலுக்கு ஈரான் நாட்டின் 80 இடங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதுதான் அங்காராவில் ட்ரம்ப் ஆவேசமாக பேசவும் மீண்டும் தாக்குதல் வலுப்பெறவும் காரணம். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நடந்த போரின் போது ஈரான் ஹார்முஸ் நீரிணையின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டது. தனது பலம் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை விட ஹார்முஸ் நீரிணையை மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தாலேயே கூடும்னு ஈரான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டது. உலகின் 5இல் 1 பங்கு எண்ணெய், இயற்கை எரிவாயு விநியோகம் இந்த குறுகிய நீரிணை வழியாகத்தான் நடக்குது. கடந்த 5 மாதங்கள்ல அந்த விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பாதிப்பு சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தை தொடங்கி கண்டங்கள் தாண்டி பொருளாதாரங்களை எப்படி பதம் பார்த்துச்சுன்றதையும் ஈரான் உன்னிப்பாக கவனிச்சு வச்சது. அதனாலேயே இப்போ ஹார்முஸ் நீரிணையை ஒரு துருப்பு சீட்டாக்கி கொண்டது ஈரான். அமெரிக்க ராணுவத்தை அச்சுறுத்த, சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த ஹார்முஸ் நீரிணையை மூடினாலே அல்லது அதில் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலே போதுன்ற முடிவுக்கு வந்துட்டது ஈரான். அது மட்டுமல்லாம ஈரான் கடலோர பகுதியில் உள்ள வழித்தடத்துல தான் செல்லணுன்றதும், ஓமன் கடற்கரையை ஒட்டி ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்றால் தாக்குதல் நடத்தப்படும்னு தொடர்ந்து ஈரான் பிடிவாதம் காட்டுவது ஹார்முஸ் முக்கியத்துவத்தை உணர்ந்ததே காரணம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அமெரிக்காவின் மத்திய கமாண்ட் படை சென்காம் வியாழக்கிழமையன்று ஈரானின் 90 ராணுவ இலக்குகளை குறிவச்சு தாக்கியதாக தெரியுது. ஹார்முஸ் நீரிணையில வணிக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல், அப்பாவி மாலுமிகளை ஈரான் இனியும் தாக்கக்கூடாதுன்ற அக்கறையில தான் ஈரானை தாக்குவதா அமெரிக்கா கூறுது. ஆனா ஈரான் அரசியல் தலைவர்களோ அமெரிக்கா போர்க்குற்றம் செய்து கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணத்துல ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் அமெரிக்காவே மீறுதுன்னு ஈரான் சொல்லுது. ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் முகமது கலிஃபா எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த பதிவுல, மிரட்டுவதும் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவதும் இனியும் அத்தனை சுலபமா நடந்து விடாது. அப்படி செய்தா அதற்கு ஒரு விலை இருக்குன்றத இன்னும் அமெரிக்கா புரிந்து கொள்ளவே இல்லை. தாக்கினால் தாக்கப்படுவீர்கள்ன்றதான் எளிமையாக சொல்ல வேண்டியதுன்னு பதிவிட்டிருக்கிறாரு. அதோட நில்லாம ஹார்முஸ் நீரிணை திறப்பு ஈரானிய ஏற்பாடுகளால் மட்டுமே நடக்குமே தவிர உங்களோட அச்சுறுத்தல்களால நடக்காது. அதனால இலக்கின்றி தடுமாறுனா நீங்க இன்னும் மூழ்கித்தான் போவீங்கன்னு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இப்படி இரு தரப்புமே பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டுதான் இருக்கிறாங்க. தெற்கு லெபனான் மீதான தாக்குதல் ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் நிறுத்த அமெரிக்கா தவறிவிட்டது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியதும்
அமெரிக்கா தான்னு ஈரான் சொல்லுது. அமெரிக்க அதிபரின் பேச்சு அதிகாரத்தின் வெளிப்பாடு அல்ல, அது தோல்வியை ஒப்புக்கொண்ட வாக்குமூலம்னு ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பிரிவின் விளக்கத்தில் உள்ள கருத்து வேறுபாடே மிகப்பெரிய நிரந்தர போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதில் முட்டுக்கட்டையாக இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சட்டப்பிரிவு 5 ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறந்து கடந்த 100 நாட்களாக தடைபட்ட வணிக போக்குவரத்தை சுதந்திரமா நடத்த அனுமதிக்க வேண்டும்னு வலியுறுத்தது. ஆனா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5ஆம் சட்டப்பிரிவின்படி ஹார்முஸ் மீதான நிர்வாக பொறுப்பு முழுவதும் தனக்கே உரியது அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஹார்முஸ் வழியாக பயணிக்க முடியாம சிக்கி தவிக்கிற நூற்றுக்கணக்கான கப்பல்களுக்கு ஒரு புதிய பாதுகாப்பான பாதையை அமைப்பதற்கு ஓமன் ஐநாவின் முயற்சிகளை ஈரான் மிக கடுமையாக எதிர்க்குது. இப்படி அந்த சட்டப்பிரிவின் மீது இருதரப்பும் ஒவ்வொரு புரிதலை வெளிப்படுத்துது. இதனாலேயே ஜூன் இறுதியில் ஒரு சிறிய தாக்குதலை ஈரான் நடத்தியது. தான் அங்கீகரிக்காத வழித்தடத்தில் கப்பல் செல்வதாக தாக்குதலுக்கு காரணம் சொன்னது. ஜூன் 26 அதற்கு அமெரிக்கா பதிலடியும் கொடுத்தது. ஈரான் பதிலுக்கு குவைத், பஹ்ரைனிலும் தாக்குதலை நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக இப்போ ஈரான் அமெரிக்கா போர் மீண்டும் பழைய உக்கிரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஹார்முஸ் மீது ஈரான் பிடியை இருக்க நினைக்குது. ஈரானின் எண்ணெய் உற்பத்தி கட்டமைப்பான கார் தீவுகளின் மீது அச்சுறுத்தல்களை அதிகரிக்க ட்ரம்ப் திட்டமிடுகிறார். இப்படித்தான் இந்த போர் வலுப்பெற்று கொண்டிருக்கு. அதாவது ஈரான் தங்கு தடையின்றி எண்ணெய் உற்பத்தி செய்யட்டும், அதை டேங்கர்களில் நிரப்பட்டும், ஆனால் அதை வர்த்தகம் செய்ய முடியாமல் நெருக்கடியை ஏற்படுத்தணுன்றது தான் ட்ரம்பின் திட்டமாக இருக்குது. ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை முடக்கி அதற்கு பொருளாதார ரீதியாக கடும் துன்பத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் திட்டமிடுறதா நிபுணர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே தற்காலிக ஒப்பந்தத்தின் கீழே ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்த அமெரிக்க டாலர்களில் பகிரங்கமாக எண்ணெய் விற்பனை செய்யும் உரிமத்தை அமெரிக்கா அதிரடியாக ரத்து செய்திருக்கு. இதன் விளைவாக ஈரான் இனிமே உலக சந்தையில் வெளிப்படையாக எண்ணெய் விற்பனையை டாலர்களில் சம்பாதிக்க முடியாது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு. இப்படியான நெருக்கடியான சூழல்ல மீண்டும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த கார்க் தீவுகள் மீதான அச்சுறுத்தலையும் இருக்க காத்திருக்குது அமெரிக்கா. இப்படி அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் ஒரு செக்மேட் காயினை கையில வச்சிருக்கிறதால போர் ஒப்பந்தம் முற்றிலும் முறிந்து விட்டதா சொல்ல முடியாதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இரு நாடுகளுமே ஒரு சுற்று தாக்குதலை நடத்திட்டு மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி திரும்புவாங்கன்னு கணிக்கிறாங்க. ஆனா இதுல ஈரானின் இன்னொரு திருப்புச்சீட்டு என்னன்னா, வளைகுடா நாடுகளின் அமைதியை குலைப்பது. பஹ்ரைன், குவைத் என்று வேற எங்கெல்லாம் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாக்குதலை நடத்தி போர் பரப்பளவை விஸ்தரிப்பது. இப்படி போரை செலவின ரீதியாக அமெரிக்காவுக்கு நெருக்கடியாக்குவது, பிராந்தியம் தாண்டி பிரச்சனையை பெரிதாக்குவது, போரின் போக்கை கணிக்க முடியாமல் வைத்திருப்பதுன்னு ஈரான் உலக அமைதியுடன் விளையாடுதுன்னு சில நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க.